Hello viewers, welcome to Shilfi Crochet and Craft Tutorial. இது போல் ஒரு அழகான ஜும்கா இயரிங் இன்றைக்கி நான் கற்று தரப்போகிறேன். இந்த இயரிங் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அந்த நடுவில் இருக்க அந்த ஜும்கா பகுதி 3 ஸ்டெப்பு தான். அந்த மாதிரி தான் நான் ஈஸியாக கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கீழே இருக்க மொட்டு 2 ஸ்டெப்பு தான். மேலே இருக்க அந்த ரவுண்டு 2 ஸ்டெப்பு தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறேன். இந்த த்ரெட்டு இயரிங் செய்யறதுக்காகவே உள்ளது. இதுக்கு நீடில் 1 mm, கொஞ்சம் கல், கொஞ்சம் மணி, பெரிய சைஸ் மணி, சின்ன சைஸ் மணி, க்ளூ, நார்மல் சைஸ் உள்ளன், 2 mm நீடில். ஒரு மேஜிக் ரிங்கு, 2 செயின் உயரத்துக்காக ஊசி மேலே நூல் எடுத்து மேஜிக் ரிங்கில் விட்டு டபுள் க்ரோஷெட்டு, இப்படி 12 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. திருப்பி மேஜிக் ரிங்கை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு 3வது செயின் கேப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ உயரத்துக்காக ஒரே செயின் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அந்த கேப்லேயே ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணணும். ஆனால் பேக்கில் இருக்க அந்த பேக் லூப்பில் மட்டும் பண்ணணும். ஒரு பேக் லூப்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணணும். மேஜிக் ரிங் போட்டோம் இல்லையா, அந்த த்ரெட் இருக்கும், அதை அப்படியே உள்ளே வச்சு நம்ம மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டால் தனியாக அதை சொருக தேவையில்லை. ஃபுல்லாக இருக்கிற அந்த பேக் லூப்பில் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு முடிக்கணும். மேலே 12 டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோம், அதே தான் கீழேயும் 12 ஹாஃப் டபுள் க்ரோஷே வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது அந்த 1வது செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். இதே போல் 4 லைன் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 4 லைன் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு செயின் உயரத்துக்காக அதே செயின் கேப்பில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்த செயின் கேப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த செயின் கேப்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செயினில் 2 தடவை, 2 செயின் கேப்லேயும் ஒரு தடவை இப்படியே போட்டு ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 லைன் அதே போல் முடிச்சிடுங்க. பாருங்கள், 2 லைன் முடித்ததும் அந்த ஜிமிக்கியினுடைய அந்த பாகம் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது டோட்டலாகவே 3 ஸ்டெப்பு தான். ஈஸியாக யார் வேணால் பண்ணிக்கலாம், கஷ்டமே இல்லை. 3 லைன் முடித்ததும் த்ரெட்டை கட் பண்ணிக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாமல் கட் பண்ணிக்கிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அது எப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், அந்த 2வது செயின் கேப்பில் விட்டு
அப்படியே வெளியில் எடுங்க த்ரெட்டை. அப்புறம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனுடைய பாதி செயின் பேக் லூப்பில் மட்டும் விட்டு அப்படியே வெளியில் எடுத்து சொருகிட வேண்டியது தான். மேஜிக் ரிங்க்காக நூலை ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறேன். உயரத்துக்காக 2 செயின் மேஜிக் ரிங்குள்ளே டபுள் க்ராஷட் ஊசி மேலே நூல் எடுத்து மேஜிக் ரிங்கில் விட்டு 2 தடவை ஒர்க் பண்ணால் டபுள் க்ராஷட்டு. இது போல் 8 டபுள் க்ராஷட் பண்ணணும். பின்னாடி திருப்பி மேஜிக் ரிங்கினுடைய அந்த த்ரெட்டை டைட் பண்ணிக்கோங்க. மூணாவது செயின் கேப்பில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உயரத்துக்காக ஒரு செயின் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அதே கேப்பில் ஆஃப் டபுள் க்ராஷே 1. இதுக்கப்புறம் வர எல்லா அந்த 8 செயின் கேப்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே பண்ண போகிறோம். அது 2 லைன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு சின்ன ஆஃப் பால் மாதிரி இருக்கும். கட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் எப்பயுமே கடைசியாக பண்ணும் போது கட் பண்ணிவிட்டு தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். 2வது செயின் கேப்பில் விட்டு எடுத்துகிட்டு இந்த பக்கம் செயினில் ஹாஃப் லூப், அதாவது பேக் லூப்பில் மட்டும் விட்டு அப்படியே எடுத்து பின்னாடி சொருகிடணும். மேஜிக் ரிங்கு வைரத்துக்காக ஒரு செயின் ஊசி மேலே நூல் எடுத்து மேஜிக் ரிங்கில் விட்டு ஹாஃப் டபுள் க்ராஷே. மேஜிக் ரிங்கில் டோட்டலாக 10 ஹாஃப் டபுள் க்ராஷே. மேஜிக் ரிங்கை டைட் பண்ணிவிட்டு 2வது செயின் கேப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். உயரத்துக்காக ஒரு செயின் ஸ்லிப் ஸ்டிச் விட்டு அதே செயின் கேப்பில் 2 ஹாஃப் டபுள் க்ராஷே. வர எல்லா 10 செயின் கேப்லேயும் 2 ஹாஃப் டபுள் க்ராஷே பண்ணணும். நூலை கட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். நூலை கட் பண்ணதும் எல்லா பீஸுக்குமே அப்படியே க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த கல்லை எடுத்து அப்படியே ஒட்டிடலாம். கல் எடுக்கிறதுக்கு அந்த ஊசியினுடைய டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து ஒட்ட வேண்டியது தான். இது போல் எல்லாத்துலேயும் ஒட்டி ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணலாம்.
க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அந்த செயின் ஸ்டிச்சை விட்டு அதுக்கு மேலே பண்ணிவிடுங்க. கல்லும் ஒட்ட வைக்கலாம். அந்த கல்லுக்கான அந்த சின்ன ஒரு லேஸ் மாதிரி கிடைக்கும், அதுவும் வைக்கலாம். நான் எனக்கு கல் இருக்கனால கல் வைக்கிறேன். கல் இல்லாமையும் ப்ளைனாகவும் செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் வித்தியாசமாக தெரியணுன்றதுக்காக நான் பண்ணுறேன். கொஞ்சம் நூல் எடுத்துட்டு நுனியில் மட்டும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி டைட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே மணி கோக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் நாட் போட்டுட்டு மணியை கோர்த்து அதுக்கப்புறம் நான் காமிக்கிற மாதிரி பண்ணுங்கள். கம்பியில் பண்ணுனா அந்த கம்மல் ஆடுறதில்ல, அதனால தான் நான் நூலில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கம்பியில் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் இதில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு ஜும்கா இயரிங் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.